வெல்கம் டு சாயேஷ்ண வித்யாலயா. இன்றைய திருக்குறள், தனக்கு ஊமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றலர். இது பொருள்: தனக்கு ஒப்பில்லாத கடவுளின் திருவடிகளை நினைப்பவர்க்கல்லாமல் மற்றவருக்கு மனக்கவலையை போக்க முடியாது. இயல் 7. இதில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கவிதை பேழை, படை வேழம் எழுதியவர் ஜெயங்கொண்டார், விடுதலை திருநாள் எழுதியவர் மீரா, உரைநடையில் பாரத ரத்னா எம்ஜிஆர் பற்றி பார்க்க போகிறோம், விரிவானத்தில் அறிவுசால் ஔவையார், இலக்கணத்தில் வல்லினம் மிகும் மிகா இடங்கள், இதெல்லாம் பார்க்க போகிறோம். கவிதை பேழை, படை வேழம், ஜெயங்கொண்டார், கலிங்கர் தோற்று சிதைந்து ஓடுதல், இதை பற்றின பாட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். வழிவர் சிலர் கடல் பாய்வர், வெங்கரி மறைவர் சிலர் வழி தேடி வன்பிலம் எழிவர் சிலர், சிலர் தூறு மண்டுவர் இருவர் ஒரு வழி போகல் இன்றியே. இந்த பாட்டுக்கான பொருள் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், வழிவர் அப்படிங்கிறதுனா நழுவி ஓடுறாங்க, கடலில் போய் கொஞ்சம் பேர் கடலுக்குள்ளே குதிச்சிடுறாங்க. வெங்கரி அப்படின்னா யானை, யானை பின்னாடி கொஞ்சம் பேர் மறைஞ்சிக்கிறாங்க. சிலர் வழி தேடி வன்பிலம் மலை குகை அதுக்குள்ளார போய் மறைஞ்சிக்கிறாங்க. சிலர் தூறு மண்டுவர், தூறு அப்படின்னா புதர், புதரில் போய் மறைஞ்சிக்கிறாங்க. 2 பேர் ஒரு வழி போகக்கூடிய, அதாவது ஒருத்தர் தான் அந்த வழியில் போக முடியும் அப்படின்னா அந்த வழியில் 2 பேர் போகிறாங்க. அந்த மாதிரி பயந்து போய் கலிங்கர் தோற்று போய் சிதைந்து ஓடுறாங்க. சொல்லும் பொருளும்: மரளி காலன், கரி, யானை, தூறு, புதர், அருவர், தமிழர், வழிவர், நழுவி ஓடுவர், பிலம், மலைக்குகை, மண்டுதல், நெருங்குதல், இறைஞ்சினர், வணங்கினர், முளை, மலைக்குகை, உடன்றன, சினந்து எழுந்தன. ஜெயங்கொண்டார் டேஸ் என்ற ஊரை சார்ந்தவர். தீபங்குடி, ஜெயங்கொண்டார் எந்த சோழனின் அவைக்கல புலவர். முதலாம் குலோத்துங்க சோழன். பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் என புகழ்ந்தவர். பலபட்டடை சொக்கநாத புலவர். தென்தமிழ் தெய்வ பரணி என கலிங்கத்து பரணியை புகழ்ந்தவர். ஒட்டக்கூத்தர். கலிங்கத்து பரணி எத்தனை வகையான சிற்றிலக்கியங்களுள் ஒன்று. 96 வகையான சிற்றிலக்கியங்களுள் ஒன்று. தமிழில் முதலில் எழுந்த பரணி நூல் கலிங்கத்து பரணி. முதலாம் குலோத்துங்க சோழனின் படைத்தலைவர் கருணாகர தொண்டைமான். கலிங்கத்து பரணி எந்த தாளிசையால் பாடப்பட்ட நூல். கலித்தாழிசை. கலிங்கத்து பரணியில் உள்ள தாழிசைகளின் எண்ணிக்கை 599. போர் முனையில் 1000 யானைகளை கொன்று வெற்றி கொண்ட வீரனை புகழ்ந்து பாடக்கூடிய இலக்கியம் பரணி இலக்கியம். இதனை ஆணை 1000 அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி என்று கூறக்கூடிய நூல் பன்னீர் பாட்டியல். அமர் அப்படின்னா போர், மாணவன் அப்படிங்கிறது போர் வீரனை பற்றி சொல்கிறது. சிங்கம் டேஸில் வாழும். முழையில். வெங்கரி என்பதனை பிரித்தெழுத கிடைப்பது வெம்மை கூட்டல் கரி. என்றிருள். என்று கூட்டல் இருள். போல் உடன்றன. போல் கூட்டல் உடன்றன. இயல் 7. கவிதை பேழை, விடுதலை திருநாள் எழுதியவர் மீரா. பாடல்: சதி வழக்கினிலே சம்பந்தப்பட்டு தூக்கு கயிற்றில் தொங்கப்போகும் கடைசி கணத்திலும் கண்முன் நிறுத்தி பகத்சிங் பார்த்து பரவசப்பட்டார். புதவிடியலை அழைத்து வந்தது எந்த நாளோ அந்த நாள் இது. இதந்தொரும் இந்த சுதந்திர நாளை சொந்தம் கொண்டாடத் தந்த பூமியை தமிழால் வணங்குவோம். எழுதியவர் மீரா. சொல்லும் பொருளும்: சீவன், உயிர், சத்தியம், உண்மை, ஆனந்த தரிசனம், மகிழ்வான காட்சி, வையம், உலகம், சபதம், சூளுரை, மோகித்து, விரும்பி. மீராவின் இயற்பெயர் மீ. ராசேந்திரன். மீரா நடத்திய இதழ் அன்னம் விடு தூது. மீரா எழுதிய நூல்கள் ஊசிகள், குக்கு, 3ம் 6ம், வா இந்த பக்கம், கோடையும் வசந்தமும், வானில் முழு நிலவு அழகாக டேஸ் அளித்தது, தரிசனம், இந்த டேஸ் முழுவதும் போற்றும்படி வாழ்வதே சிறந்த வாழ்வு, வையம். இயல் 7. உரைநடை. பாரத ரத்னா எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களை பற்றி தான் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். காமராசர் காலத்தில் தொடங்கப்பட்ட மதிய உணவு திட்டம் 1956 மதிய உணவு திட்டம் தொடங்கப்பட்டுச்சு. இந்த திட்டத்தை விரிவுபடுத்தி சத்துணவாக மாற்றியவர் எம்ஜி ராமச்சந்திரன். 1982 வருஷம்தான் சத்துணவு திட்டமாக மாற்றியிருக்காரு. மதிய உணவு திட்டம் காய்கறிகள் பருப்புடன் கூடிய உணவு டேஸ் திட்டம் என அழைக்கப்படும் என்றார் எம்ஜிஆர். சத்துணவு திட்டம். எம்ஜிஆர் அவர்களின் சிறப்பு பெயர்கள்: புரட்சி தலைவர், புரட்சி நடிகர், மக்கள் திலகம், பொன்மனச் செம்மல். இந்திய அரசு எம்ஜிஆருக்கு வழங்கிய பட்டம் பாரத் பட்டம் மிகச்சிறந்த நடிகருக்காக வழங்கப்படுவது. 1988 ஆண்டு வாங்கியிருக்காரு. திரைத்துறையில் எம்ஜிஆரின் பன்முகத்தன்மைகள்: நடிகர், தயாரிப்பாளர், இயக்குனர். கேரளாவைச் சேர்ந்த எம்ஜிஆரின் பெற்றோர் குடும்பத்துடன் எங்கு குடிபெயர்ந்தனர்? இலங்கைக்கு. எம்ஜிஆர் எங்கு எப்போது பிறந்தார்? இலங்கை கண்டியில் 1917 ஆண்டு ஜனவரி மாதம் 17ஆம் தேதி பிறந்தார். எம்ஜிஆர் அவர்களின் பெற்றோர் பெயர் கோபால மேனன், சத்யபாமா. இவங்க 2 பேருக்கும் 5வது குழந்தையா எம்ஜிஆர் பிறந்திருக்காரு. இலங்கையிலிருந்து எம்ஜிஆரின் குடும்பம் தந்தையாரின் இறப்புக்கு பின் தமிழ்நாட்டுக்கு வந்து எங்கு குடியேறினர்?
கும்பகோணத்தில். பள்ளி குழந்தைகளுக்கு காலணிகள் வழங்கும் திட்டத்தை நடைமுறைப்படுத்தியவர் எம்ஜிஆர். எம்ஜிஆரின் பணிகளை பாராட்டி சென்னை பல்கலைக்கழகம் வழங்கிய பட்டம். டாக்டர் பட்டம். தமிழக அரசு எம்ஜிஆருக்கு செய்த சிறப்புகள். எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம், சென்னை கடற்கரையில் எழிலார்ந்த நினைவிடம். இந்திய அரசு 1988 எம்ஜிஆருக்கு வழங்கிய விருது பாரத ரத்னா விருது. இதனை இந்திய மாமணி என்றும் அழைக்கலாம். எம்ஜிஆர் தமிழக முதலமைச்சராக இருந்தபோது செயல்படுத்திய சமூக நலத்திட்டங்கள். உழவர்களின் கடன் தள்ளுபடி, ஏழைகளுக்கான வீட்டு வசதி திட்டம், ஆதரவற்ற மகளிருக்கு திருமண உதவி திட்டம், பல்பொடி வழங்கும் திட்டம், நலிவடைந்த பிரிவை சேர்ந்த மாணவர்களுக்கு பாடநூல் வழங்கும் திட்டம், முதியோருக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டம், வேலைவாய்ப்பற்றவர்களுக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டம் ஆகிய திட்டங்களை நடைமுறைப்படுத்தினார். டேஸ் உருவாக்கிய எழுத்து சீர்திருத்தங்களுள் சிலவற்றை நடைமுறைப்படுத்தியவர் எம்ஜிஆர். தந்தை பெரியார். தந்தை பெரியார் உருவாக்கிய எழுத்து சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்தியவர் எம்ஜிஆர். எம்ஜிஆர் நடத்திய உலக தமிழ் மாநாடு எங்கு நடைபெற்றது? மதுரையில். 5வது உலக தமிழ் மாநாட்டை மதுரையில் நடத்தினவர் எம்ஜிஆர். எந்த வருஷம் அப்படின்னா 1981. எம்ஜிஆர் 1000 ஏக்கர் பரப்பளவில் எந்த தமிழ் பல்கலைக்கழகத்தை வந்து தோற்றுவிச்சார்? தஞ்சாவூர் பல்கலைக்கழகம். எம்ஜிஆரின் நூற்றாண்டு விழாவை ஒட்டி எந்த ஆண்டு தமிழக அரசால் சென்னையிலும் மதுரையிலும் பேருந்து நிலையங்களுக்கு எம்ஜிஆர் பெயர் சூட்டப்பட்டது? 2017-2018 ஆண்டு. எம்ஜிஆர் எந்த ஊரில் கல்வி பயின்றார்? கும்பகோணம். எம்ஜிஆர் படிப்பை தொடர முடியாமைக்கு காரணம்? குடும்ப வறுமை. உலக தமிழ் மாநாடுகள் எங்கெங்க எப்பப்போ நடந்துச்சு அப்படிங்கிற விவரங்களை நம்ம இப்போ சொல்ல போகிறோம். 1966 கோலாலம்பூர், இது எங்கே இருக்குன்னா மலேசியாவில் உலக தமிழ் மாநாடு நடந்துச்சு. அடுத்தது 1968 சென்னையில் அண்ணா நடத்தினார், இந்தியாவில் நடந்துச்சு. 1970 பாரிஸ், அதாவது ஃப்ரான்ஸில் நடந்துச்சு. 1974 யாழ்ப்பாணம், இலங்கையில் நடந்தது. 1981 மதுரையில் எம்ஜிஆர் நடத்தினார், இந்தியாவில் நடந்தது. 1987 கோலாலம்பூர், மலேசியாவில் நடந்தது. 1989 மொரிஷியஸில் நடந்தது. அடுத்தது 8வது உலக தமிழ் மாநாடு 1995 தஞ்சாவூர், ஜெயலலிதா நடத்தினாங்க இந்தியாவில். 2010 உலக தமிழ் செம்மொழி மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு கோவையில் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் நடத்தியிருக்காங்க. இது வரைக்கும் 9 தமிழ் மாநாடுகள் நடந்திருக்கு, உலக தமிழ் செம்மொழி மாநாடுகள் நடந்திருக்கு. இயல் 7 விரிவானம். அறிவுசால் ஔவையார். 2 நாடுகளுக்கு இடையே நடைபெற இருந்த போரை தடுத்து நிறுத்திய சங்ககால பெண் புலவர் ஔவையார். யார் யாருக்கு இடையே நடைபெற்ற போர் அப்படின்னா தொண்டைமானுக்கும் அதியமானுக்கும் இடையே நடைபெற இருந்த போரை வந்து பெண் புலவர் ஔவையார் வந்து தடுத்து நிறுத்தியிருக்காங்க. சீனாவிலிருந்து தமிழ்நாட்டிற்கு கரும்பை கொண்டு வந்தவர்கள் அதியமானின் முன்னோர்கள். கரு நெல்லி மரத்தில் எப்போதாவது ஒரு முறைதான் காய்த்து பழுக்கும் நெல்லிக்கனியை அதியமான் யாருக்கு கொடுத்தான்? ஔவையாருக்கு. ஔவையாருக்காக ஏன் இந்த நெல்லிக்கனியை கொடுத்தாரு அப்படிங்கிறதுக்கான காரணம் அதியமான் தமிழ் மீது கொண்ட பற்றின் காரணமாக. நாம் சாப்பிட்டா ரொம்ப நாள் அரசாட்சி பண்ணலாம் அப்படின்னு அவர் சுயநலமாக எண்ணாமல் ஔவையாருக்கு அதை கொடுத்தாக அவர் வந்து தமிழ் அதிகமாக பாடுவார், நமக்கு வந்து நிறைய பாடல்கள் கிடைக்கும் அப்படின்னு ஔவையார் மேலே கொடுத்தாரு. சிறு இலை நெல்லி தீங்கனி குறியாது ஆதல் நின் நகத்து அடக்கி சாதல் நீங்க எமக்கீந்தனையே என பாடி அதியமானை புகழ்ந்தவர் ஔவையார். அதியமானின் படைக்கருவிகள் பற்றி தொண்டைமானிடம் ஔவையார் பாடிய பாடல். இவ்வே பீலி அணிந்து மாலை சூட்டி கண் திரள் நோன்கால் திருத்தி நெய் அணிந்து கடியுடை வியன் நகர் அவ்வே பகைவர் குத்தி கோடு நுதி சிதைந்து கொள்துறை குற்றிலமாதோ என்றும் உண்டாயின் பதம் கொடுத்து இல்லாயின் உடன் உண்ணும் இல்லோரொக்கல் தலைவன் அண்ணல் எம் கோமான் வைநுதி வேலே அப்படின்னு சொல்லிட்டு அதியமானை வந்து புகழ்ந்து பாடியிருக்காரு. வல்லினம் மிகும் மிகா இடங்கள், இதை வந்து நம்ம பின்னாடி பார்க்கலாம். கலை சொற்கள். குதிரை ஏற்றம், equestrian, கதாநாயகன், the hero, முதலமைச்சர், chief minister, தலைமை பண்பு, leadership, ஆதரவு, support, வரி, tax, வெற்றி, victory, சட்டமன்ற உறுப்பினர், member of legislative assembly. இயல் 7 வல்லினம் மிகும் இடங்களும் மிகாத இடங்களும் பற்றி பார்க்க போகிறோம். கதையை படித்தேன், எழுதி கொண்டேன், அப்படி சொன்னது எப்படி தெரியும். இந்த 4 வரிகளையும் பார்த்தோம்னா மேலே உள்ள தொடர்களை படித்து பாருங்கள். இவற்றை இயல்பாக படிக்க இயலாதவாறு சொற்களுக்கிடையே ஓர் ஓசை இடைவெளி இருப்பதை நம்ம உணர முடியுது. இதை வந்து கீழே இருக்கிற மாதிரி நம்ம படித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கரெக்டாக கிடைக்கும். கதையை படித்தேன், எழுதி கொண்டேன், அப்படி சொன்னது எப்படி தெரியும். இந்த மாதிரி ஒற்று மிகுந்து வர இடங்களை கரெக்டாக இது பண்ணும்போது இப்போ நம்ம இயல்பாக படிக்க முடியுது.
மேலும் நாம் பேசும்போது இப்படி தான் பேசுகிறோம். ஒரு சொல்லின் முதல் எழுத்து, அதாவது க, ச, த, ப ஆகிய வல்லின எழுத்து வரிசைகளில் ஒன்றாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி உள்ள சொல்லின் இறுதி எழுத்து அப்படின்னு சொல்கிறது. இப்போ க, ச, த, ப வல்லின எழுத்து வரிசைகளில் ஒன்றாக இருந்தால் அதற்கு முன்னால் உள்ள சொல்லின் அப்படின்னு சொல்கிறது இதை வந்து நம்ம நிலைமொழி அப்படின்னு சொல்கிறோம். நிலைமொழி. இதனை வந்து வல்லின எழுத்தை வந்து சேர்த்து எழுதணும். இதனை வந்து வல்லினம் மிகுதல் அப்படின்னு சொல்கிறோம். எல்லா இடங்களிலும் வல்லின மெய் எழுத்து மிகும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. மிதந்து சென்றது, செய்து பார்த்தான், படித்த கவிதை, பெரிய தாவரம் ஆகிய சொற்களின் பின்னாடி வல்லினம் மிகவில்லை அப்படிங்கிறத கவனிக்கிறோம். ஏன் அப்படின்னா வல்லினம் மிகக்கூடாத இடங்களும் இருக்குது. இதை தான் வந்து வல்லினம் மிகாத இடங்கள் அப்படின்னு சொல்கிறோம். வல்லின மெய்களை சேர்த்து எழுதுறதோட நோக்கம் படிப்பதற்கு எளிமையாக இருக்க வேண்டும் என்பது மட்டுமன்று. செய்திகளில் வந்து கருத்து பிழையோ பொருள் குழப்பமோ ஏற்படாமல் இருக்கிறதுக்கும் வந்து வல்லினம் மிகுதலும் மிகாமையும் உதவுது. எடுத்துக்காட்டாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மண்வெட்டி கொண்டு வா அப்படின்னு சொல்கிறதுல மண்வெட்டி, இந்த மண்வெட்டி அப்படிங்கிறது வந்து நம்ம இப்போ மம்மட்டின்னு சொல்கிறோம். இந்த மண்வெட்டியை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறது தான் வந்துட்டு மண்வெட்டி கொண்டு வா. இதுலேயே வல்லினம் மிகுந்து வருது. மண்வெட்டி கொண்டு வா அப்படின்னா மண் வெட்டி கொண்டு வா அப்படின்னு அர்த்தம். இதில் இந்த ஒரே ஒரு மெய்யெழுத்து வந்து பொருள் மாற்றத்துக்கு காரணமாக இருக்குது. இதில் முதல் தொடர் மண்வெட்டியை எடுத்து வா அப்படிங்கிற பொருளையும், இரண்டாம் தொடரில் வந்து மண்ணை வெட்டி எடுத்து வா அப்படிங்கிற பொருளையும் தருது. இந்த மாதிரி பொருள் தெளிவை ஏற்படுத்துறதுக்கு வல்லினம் மிகுதல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நமக்கு வந்து இருக்குது. வல்லினம் மிக வேண்டிய இடத்தில் மிகாமல் எழுதுவதும் மிகக்கூடாத இடத்தில் வல்லின மெய் இட்டு எழுதுவதும் தவறு. இதை வந்து சந்திப்பிழை அல்லது ஒற்றுப்பிழை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போது நம்ம வந்து எப்படிலாம் வந்து வல்லினம் மிகும் மிகாது அப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ வல்லினம் எங்கெங்கெல்லாம் மிகும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஒன்று பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த, இந்த அப்படின்னு சொல்லக்கூடிய சுட்டு திரிபுகளை அடுத்து வல்லினம் மிகும். சுட்டு திரிபு அப்படின்னா என்ன? அதாவது சுட்டெழுத்துக்கள் ஆ, இ, உ இதை வந்து நம்ம சுட்டெழுத்துக்கள்னு சொல்லுவோம். இது வந்து அந்த, இந்த அப்படின்னு சொல்லி சுட்டு வந்து திரிஞ்சிருக்கு. அதனால் இது வந்து சுட்டு திரிபுன்னு சொல்கிறோம். இது வந்து அந்த பக்கம், இந்த கவிதை அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். இதை வந்து ஆ, இ, உ வந்து சுட்டெழுத்துக்கள். அடுத்தது ரெண்டாவது என்ற அப்படின்னு சொல்ல வினா திரிபை அடுத்து வல்லினம் மிகும். வினா திரிபு அப்படின்னா ஏ அப்படின்னு சொல்ல வினா ஏ அப்படிங்கிற சொல்ல வந்து நம்ம வினா சொல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வினா சொல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏ அப்படிங்கிற எழுத்து எந்த அப்படின்னு வந்து திரிஞ்சிருக்கு. இதை வந்து வினா திரிபு அப்படின்னு சொல்கிறோம். எந்த திசை, எந்த சட்டை அப்படிங்கிற இடத்துல வந்து வல்லினம் மிகுந்து வந்திருக்கு. அடுத்தது இரண்டாம் வேற்றுமை உருபாகிய ஐ வெளிப்படையாக வரக்கூடிய இடத்துல வல்லினம் மிகும். இரண்டாம் வேற்றுமை உருபு, அதாவது இரண்டாம் வேற்றுமை விரி அப்படின்னு சொல்லுவோம். இரண்டாம் வேற்றுமை விரி அப்படின்னு வந்து நம்ம இந்த இடத்துல சொல்லுவோம். ஐ வெளிப்படையாக வந்திருக்கிறதுனால இரண்டாம் வேற்றுமை விரி அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல வந்து வல்லினம் மிகும். எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னு சொன்னால் தலையை காட்டு, பாடத்தை படி. இங்கே தலை காட்டு அப்படின்னு சொன்னால் பாடம் படி அப்படின்னு சொன்னால் பாடம் படி அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு என்னவா வந்துடும்? நமக்கு வந்து அது விழி வேற்றுமையாக வந்துடும். அப்போ அதை வந்து நம்ம எட்டாம் வேற்றுமையில் கொண்டு போய் சொல்லிடுவோம். இப்போ பாடத்தை படி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இந்த ஐ வந்து வெளிப்படையாக வந்திருக்கிறதுனால பாடத்தை படி, இது வந்து இரண்டாம் வேற்றுமை விரி. இங்கே வந்து நமக்கு என்ன ஆகுது? வல்லினம் மிகுந்து வருது. அடுத்தது நான்காம் வேற்றுமை உருவாகிய கு, நான்காம் வேற்றுமை விரி அப்படின்னு சொல்கிறோம். இதை நான்காம் வேற்றுமை விரி, வெளிப்படையாக வரக்கூடிய இடத்துல வல்லினம் மிகுது. எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும், அவனுக்கு பிடிக்கும். இந்த இடத்துலலாம் வந்துட்டு நான்காம் வேற்றுமை உருவு கூ வந்து வெளிப்படையாக வந்திருக்கு. இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுது? வல்லினம் மிகுது. அடுத்தது இகரத்தில் முடியக்கூடிய வினை எச்சங்களை அடுத்து வல்லினம் மிகும். எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னு சொன்னால் எழுதி பார்த்தால், ஓடி கலைத்தால் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான சொற்கள் பின்னாடி வல்லினம் மிகும். உகரத்தில் முடியக்கூடிய வினையெச்சங்கள் ஒன்றொடர் குற்றியலுகரமாக இருந்தால் மட்டும் வல்லினம் மிகும். எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா பெற்று கொண்டேன், இந்த பெற்று அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன்றொடர் குற்றியலுகரம். படித்து பார்த்தார், இதுவும் ஒன்றொடர் குற்றியலுகரம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து உகரத்தில் முடியக்கூடிய வினையெச்சங்கள் ஒன்றொடர் குற்றியலுகரமாக இருந்துச்சுன்னா மட்டும் வல்லினம் மிகும். இதே பார்த்தீங்கன்னு சொன்னால் மென்றொடர் குற்றியலுகரமாகவோ
அடுத்தது இடைத்தொடர் குற்றியலுகரமாகவோ இருந்துச்சுன்னா வல்லினம் மிகாது. எதிர்மறை பெயரெச்சத்தின் இறுதி எழுத்து கெட்டு வரக்கூடியது தான் வந்துட்டு நம்ம ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம் அப்படின்னு சொல்கிறோம். எதிர்மறை பெயரெச்சத்தோடைய இறுதி எழுத்து கெட்டு போச்சு அப்படின்னு சொன்னால் அது ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம்னு சொல்கிறோம். இங்கே வந்து வல்லினம் மிகும். எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னு சொன்னால் செல்லா காசு, இதை எப்படி எழுதலாம்? செல்லாத காசு, செல்லாத காசு இப்படி எழுதலாம். இதை வந்து இந்த த அப்படிங்கிற எழுத்து வந்து மறைஞ்சிருது, அதனால் இந்த இடத்துல வந்து செல்லா காசுன்னு சொல்லிட்டு வல்லினம் மிகுது. எழுதா பாடல், இதை எப்படி எழுதலாம்? எழுதாத பாடல். எழுதாத பாடல் அப்படிங்கும்போது இந்த இடத்துல இருக்கக்கூடிய தா இது வந்து கெட்டு போச்சு, அதனால் இந்த ஈறு கெட்டு போனதுனால இந்த இடத்துல வந்து வல்லினம் மிகுது. எழுதா பாடல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வரக்கூடிய இப்போ வந்து நாம் வந்து வல்லினம் மிகக்கூடிய சொல்லா சொல்கிறோம். அடுத்தது உவமை தொகையில் வல்லினம் மிகும். உவமை தொகையில் வல்லினம் மிகும் அப்படின்னா என்ன? உவமை தொகை அப்படின்னா மலர்பாதம். நம்ம மலர் போன்ற பாதம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல வந்து போன்ற அப்படிங்கிற இது சொல் வந்து மறைஞ்சு வருது, அதனால் இது வந்து மலர் போன்ற பாதம்னு வரக்கூடிய இது வந்து மறைஞ்சு ஓமை தொகையாக வர்றதுனால மலர்பாதம். இந்த இடத்துல வந்து வல்லினம் மிகுது. தாய் தமிழ், தாய் போன்ற தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். தாய் போன்ற தமிழ், இதை தான் வந்துட்டு இந்த போன்ற போல இந்த மாதிரியான சொற்கள் வந்து மறைஞ்சு வர்றதை வந்து நம்ம தொகை அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல வந்து தாய் போன்ற தமிழ் அப்படிங்கிற அந்த போன்ற எழுத்து மறைஞ்சு இத்து வந்து மிகுந்து வருது. இப்போ நம்ம இதை வந்து வல்லினம் மிகுதுன்னு சொல்கிறோம். அடுத்தது உருவகம். உருவகம்னா என்ன? தமிழே தாயாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இந்த போன்ற இது வந்து உவமை தொகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த போன்ற அப்படிங்கிற உருவு வந்து மறைஞ்சு வந்துச்சுன்னு சொன்னால் உவமை தொகைன்னு சொல்கிறோம். உருவகத்தில் அதுதான் அது அப்படின்னு அப்படியே தெளிவாக சொல்லிடுறது. வாய் தான் பவளம், அதாவது பவள வாய் அப்படின்னு சொல்லாங்க அப்படின்னு சொன்னால் பவளம் போன்ற வாய், இதை வந்து உவமை தொகைன்னு சொல்கிறோம். ஆனால் இப்போ வாய்ப்பவளம் கொடுத்துருக்கனால வாயே பவளமாக இருக்குது, இதனால் இது வந்து உருவகம். தமிழே தாயாக இருக்குது, வாயே பவளமாக இருக்குது. புரியுதா? பவளம் அப்படிங்கிறது வந்துட்டு சிவப்பாக இருக்கக்கூடிய ஒரு வகையான ரத்தினக்கல். இதை தான் வந்து வாயும் அந்த மாதிரி சிவப்பாக இருக்குது, பவளத்துக்கு வந்து ஒப்பிட்டு சொல்கிறாங்க. அதனால் வாயே பவளமாக இருக்க மாதிரி இருக்கிறதுனால இது வந்து உருவகம்னு சொல்கிறோம். இந்த உருவகங்களில் வந்து என்ன பண்ணுது? வல்லினம் மிகுந்து வரும். எண்ணு பெயர்களில் 8, 10 ஆகிய 2 பெயர்களில் மட்டும்தான் வல்லினம் மிகும். 8, 10 ஆகிய 2 இடங்களில் மட்டும்தான் வல்லினம் மிகும். ஏன் அப்படின்னு சொன்னோம்னா இப்போ 1, 2, 3, 4, 5, 6, 7 இந்த இடத்துல 9 இந்த இடத்துல எங்கேயுமே வந்துட்டு வல்லினம் மிகாது. 8 புத்தகம், ஏன்னா இந்த இடத்துல வல்லினம் வன்றொடர் குற்றியலுகரம் வந்திருக்கு. 10 அப்படிங்கிறது வன்றொடர் குற்றியலுகரம், அதனால் 8 புத்தகம் அப்படிங்கிற இடத்துலையும் 10 காசு அப்படிங்கிற இடத்துல மட்டும் என்ன பண்ணுது? வல்லினம் மிகுந்து வருது. அடுத்தது அப்படி, இப்படி, எப்படி ஆகிய சொற்களை அடுத்து வல்லினம் மிகுந்து வரும். அப்படி செய், இப்படி காட்டு, எப்படி தெரியும், இந்த மாதிரி உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நம்ம கேட்குறோம். இந்த பக்கமாக காட்டு அப்படிங்கிறது இப்படி காட்டு அப்படி சொல்கிறோமா, அது அப்படி செய் அப்படி சொல்கிறோம். இந்த இடங்களில் வந்துட்டு என்ன வரும்? வல்லினம் மிகுந்து வரும். அப்படி செய், இப்படி காட்டு, எப்படி தெரியும். திசை பெயர்களை அடுத்து வல்லினம் மிகுது. திசை பெயர்கள்னால் என்ன? மேற்கு, கிழக்கு, வடக்கு, தெற்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லுவோம். இதில் பார்த்திங்கன்னா கிழக்கு கடல் திசை பெயர்களை அடுத்து வரக்கூடிய பெயர் சொற்கள் இங்கே வரும்போது வல்லினம் வந்து மிகுந்து வருது. மேற்கு சுவர், கிழக்கு கடல், வடக்கு தெரு, தெற்கு பக்கம், இந்த இடத்துலலாம் வந்துட்டு வல்லினம் மிகுந்து வருது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மகர மெய்யில் முடியும் சொற்களை அடுத்து வல்லினம் வந்தால் அந்த மகர மெய் அழிந்து அந்த இடத்துல வல்லினம் மிகும். மகர மெய் வந்து கெட்டு போய் அந்த இடத்துல வந்து வல்லினம் மிகும். எடுத்துக்காட்டால் மரம் கூட்டல் சட்டம், இதில் இருக்கக்கூடிய இம் அப்படிங்கக்கூடிய மகர மெய் அழிஞ்சு இச்சு அப்படி சொல்லக்கூடிய ஒரு ஒற்று வந்து இந்த சட்டத்துக்கு இணையாக இருக்கக்கூடிய இச்சு வந்து இந்த இடத்துல வந்து வல்லினம் மிகுந்து வருது. அதே மாதிரி வட்டம் கூட்டல் பாறை, இதில் இருக்கக்கூடிய வட்டத்தில் இருக்கக்கூடிய மகரமை அழிந்து வட்டப்பாறை அப்படின்னு சொல்லிட்டு இப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு வல்லினமை வந்து தோன்றி இருக்கு. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வல்லினம் மிகாத இடங்கள். வல்லினம் மிகாத இடங்கள் என்ன? எழுவாய் சொற்களை அடுத்து வல்லினம் மிகாது. எழுவாய் சொற்கள் என்ன? தம்பி,
அதாவது ஒரு பெயர் சொல்லாக இருக்கலாம், ஒரு இடப்பெயராக இருக்கலாம், ஒரு பண்பு பெயராக இருக்கலாம், எதுவாக வேணால் இருக்கலாம். அது ஒரு பெயர் சொல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு பின்னாடி வல்லினம் மிகாது. தம்பி அப்படிங்கிற ஒரு எழுவாய் சொல் அடுத்து படித்தான் அப்படின்னு சொல்லி ஒரு வினைச்சொல் வந்திருக்கு. இங்கே வந்து எழுவாய் சொல் தம்பி அப்படிங்கிறதுனால நமக்கு இந்த இடத்துல வல்லினம் மிகலை. அதே மாதிரி யானை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெயர் சொல்லை எடுத்து பிளிரியது, யானை வந்து என்ன பண்ணோம், பிளிரும். யானை பிளிரியது அப்படிங்கிற இடத்துல வல்லினம் வந்து மிகலை. அதே மாதிரி அது, இது, எது ஆகிய சொற்களை எடுத்தும் வல்லினம் மிகாது. அது சென்றது, இது பெரியது, எது கிடைத்தது, இந்த மாதிரி இடங்களில் வந்துட்டு வல்லினம் மிகுந்து வரல. அதே மாதிரி பெயரெச்சம், எதிர்மறை பெயரெச்சம் ஆகிய சொற்களை எடுத்து வல்லினம் மிகாது. எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா எழுதிய பாடல் அப்படிங்கிறது பெயரெச்சம், எழுதாத பாடல் அப்படிங்கிறது எதிர்மறை பெயரெச்சம். இந்த எழுதிய பாடல் அப்படிங்கிற பெயரெச்சம், அதாவது ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்லணும்னு சொன்னால், இந்த எழுதிய அப்படிங்கிறத இருக்கக்கூடிய ஈ வந்து அந்த யா வந்து ஈ கூட்டல் ஆ அப்படின்னு பிரிக்கலாம். பெயரெச்சம் வந்துச்சு அப்படின்னு சொன்னாலே இந்த இடத்துல ஆ அப்படிங்கிற சொல் வந்து வரும். இப்போ ஆ அப்படிங்கிற எழுத்தில் முடியக்கூடிய சொல் எது வந்தாலும், அதாவது நிலைமொழியில் இறுதியில் இருக்கக்கூடிய நிலைமொழி இறுதியில் இருக்கக்கூடிய எழுத்து ஆ அப்படிங்கிற எழுத்தில் முடிஞ்சதுன்னா, ஆவில் முடிந்தால் அது வந்து பெயரெச்சம். அதே மாதிரி நிலைமொழி சொல் வந்து ஈலையோ ஊலையோ முடிஞ்சதுன்னு சொன்னால் அதை வந்து வினையெச்சம் அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கு ஷார்ட்கட்டுக்காக இதை சொல்கிறேன். எழுதிய பாடல் அப்படிங்கிறதுல ஈ கூட்டல் ஆ, இதை வந்து யா அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல எழுதாத பாடல், இத்து கூட்டல் ஆ, எழுதாத பாடல், இதை வந்து எதிர்மறை பெயரெச்சம். இது ரெண்டு எடுத்தும் வல்லினம் மிகாது. அதே மாதிரி இரண்டாம் வேற்றுமை உருபு மறைஞ்சு வரக்கூடிய இடம், அதாவது இரண்டாம் வேற்றுமை தொகையில் வந்துட்டு வல்லினம் மிகாது. இரண்டாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. இரண்டாம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகும். இரண்டாம் வேற்றுமை தொகை என்னது, இலை பறித்தேன் அப்படின்னு வரக்கூடியது. இந்த இடத்துல ஐ அப்படிங்கக்கூடிய எழுத்து வந்து மறைஞ்சு வருது நமக்கு. அதனால் நமக்கு வந்து இது இரண்டாம் வேற்றுமை தொகை. இரண்டாம் வேற்றுமை தொகையில் என்ன பண்ணுது, ஐ மறைஞ்சு வர்றதுனால நமக்கு வந்து வல்லினம் மிகாது. காயை தின்றேன் அப்படின்னா, காயை தின்றேன் அப்படின்னு ஐ வந்து வெளிப்படையாக வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல வல்லினம் மிகும். இங்கே காய் தின்றேன்னு சொல்லிட்டு இரண்டாம் வேற்றுமை உருவு மறைஞ்சு வந்திருக்கிறதுனால இது வந்து வல்லினம் மிகாது. அதே மாதிரி உகரத்தில் முடியக்கூடிய வினையெச்சங்கள் மென்தொடர் குற்றியலுகரமாகும். இதை தான் நம்ம முன்னாடி பார்த்தோம். வன்றொடர் குற்றியலுகரமாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் நமக்கு வந்து வல்லினம் மிகும். மென்றொடர் குற்றியலுகரமாக இருந்தாலும் இடைத்தொடர் குற்றியலுகரமாக இருந்தாலும் வல்லினம் மிகாது. தின்று தீர்த்தான், செய்து பார்த்தான், இதெல்லாம் வந்துட்டு என்னது, மென்றொடர் குற்றியலுகரம். தின்று அப்படிங்கிறது மென்றொடர் குற்றியலுகரம். அதாவது மென்றொடர் என்னது, ஞ ஞமன சொல்லுவோம். ஞ நமன. இது வந்து மென்றொடர். இது இடைத்தொடரில் வந்து பார்த்திங்கன்னா ஏறலை வரல வர சொல்லுவோம். ஏறலை வழலை, இதை வந்துட்டு இடைத்தொடர். இது வந்து மென்றொடர். இதில் வந்து வல்லினம் மிகாது. அதே மாதிரி பார்த்தோம்னா வினை தொகையில் வல்லினம் மிகாது. எழுது பொருள், சுடுசோறு, இது வந்து எழுதுகின்ற பொருள் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சுன்னா அது வந்து ஒரு வினைச்சொல். எழுதுகின்ற பொருள் அப்படின்னா வினைச்சொல். எழுது பொருள் அப்படிங்கிறது முக்காலத்துலேயும் வரக்கூடியது. முக்காலத்துலேயும் வருது அப்படின்னா என்னது, இறந்த காலத்துலேயும் வரும், நிகழ்காலத்துலேயும் வரும், எதிர்காலத்துலேயும் வரும். எழுதும் பொருள், எழுதிய பொருள், எழுதுகின்ற பொருள் அப்படின்னு சொல்லிட்டு முக்காலத்துலேயும் வரும். சுடுசோறு அப்படின்னா என்ன, சுட்ட சோறு, சுடும் சோறு, சுடுகின்ற சோறு. அதே மாதிரி ஊறுகாய் சொல்லுவாங்க. ஊறுகாயும் வந்துட்டு ஒரு வினைத்தொகை தான். ஊறிய காய், ஊறும் காய், ஊறுகின்ற காய் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்துட்டு வினைத்தொகை. வினைத்தொகையில் வந்து வல்லினம் மிகாது. அப்படி, இப்படி, எப்படி ஆகிய சொற்களை தவிர, இதை தான் நம்ம முன்னாடி பார்த்தோம். அப்படி, இப்படி, அப்படி செய், இப்படி பார்த்தான், இப்படி காட்டு, எப்படி செய்தார் அப்படின்னு மாதிரி வரும். இந்த சொற்களை தவிர
அப்படி படி அந்த மாதிரி, அதாவது இந்த சொற்களை தவிர படி என முடியும் பிற சொற்களை அடுத்து வல்லினம் மிகும். எழுதும்படி சொன்னேன், எழுதும்படி சொன்னேன், பாடும்படி கேட்டுக்கொண்டார். இந்த மாதிரி படி எப்படி அப்படிங்கிறதுல வரக்கூடிய படி, இங்கே எப்படி அப்படின்னு சொல்லி வரக்கூடிய இந்த படி மட்டும் இல்லாமல் தவிர, இந்த சொற்களை தவிர படி என முடியும் பிற சொற்களை அடுத்து வல்லினம் மிகாது. எழுதும்படி சொன்னேன், பாடும்படி கேட்டுக்கொண்டார், இதில் வந்து வல்லினம் மிகாது. அதே மாதிரி உம்மை தொகையிலையும் வல்லினம் மிகாது. உம்மை தொகைன்னா என்ன? தாய் தந்தை, தாயும் தந்தையும் அப்படின்னு வந்துச்சுன்னா அதை வந்து உம்மை அப்படின்னு சொல்லுவோம், உம்மை தொடர்னு சொல்லுவோம். தாயும் தந்தையும் இப்படி வந்துச்சுன்னா நம்ம வந்து இதை உம்மை தொடர். தாய் தந்தை அப்படின்னு வரும்போது இதை வந்து உம்மை தொகை. இந்த அப்படிங்கிற எழுத்து வந்து நமக்கு இங்கே மறைஞ்சு வந்திருக்கு. அதே மாதிரி வெற்றிலையும் பாக்கும் அப்படி சொல்லாமல் வெற்றிலை பாக்கு அப்படின்னு சொல்கிறதுனால இது வந்து உம்மை தொகைன்னு சொல்கிறோம். இந்த இடங்களில் வந்து வல்லினம் மிகாது. பின்வரும் தொடர்களை வல்லினம் மிகும் மிகாத இடங்கள் அப்படின்னு சொல்லி வகைப்படுத்த சொல்லியிருக்காங்க. சுட்டு திரிபுல வல்லினம் மிகுமா மிகாதா அப்படின்னா வல்லினம் மிகும். வல்லினம் சுட்டு திரிபுல வல்லினம் மிகும். சுட்டு திரிபுனா என்னது? அந்த சுட்டுச்சொற்கள் அ இ உ அப்படிங்கிற வரக்கூடிய சுட்டு பெயர் வந்து அந்த இந்த அப்படின்னு சுட்டு வந்து திரிஞ்சிருக்கு. இதை தான் வந்துட்டு நம்ம அந்த இந்தன்னு சொல்லிட்டு சுட்டு திரிபு வந்து திரிஞ்சு வந்திருக்கிறது தான் இதை வந்து நம்ம சுட்டு திரிபுன்னு சொல்கிறோம். இதை தான் வந்து இந்த இடத்துல வல்லினம் மிகும். திசை பெயர்களை அடுத்து வல்லினம் மிகும். திசை பெயர்கள் என்னது என்னாகும்? வல்லினம் மிகும். பெயரச்சத்தை அடுத்து வல்லினம் மிகுமா மிகாதா அப்படின்னு சொன்னால் வல்லினம் மிகாது. பெயரச்ச சொற்கள் பின்னாடி வல்லினம் மிகாது. உவமை தொகையில் வல்லினம் மிகுமா மிகாதா? உவமை தொகையில் வல்லினம் மிகும். அதே மாதிரி நான்காம் வேற்றுமை விரில வல்லினம் மிகும். இரண்டாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. வினை தொகையில் வல்லினம் மிகுமா மிகாதா? வினை தொகையில் வல்லினம் மிகாது. உருவக தொடரில் உருவகத்தில் வந்து வல்லினம் மிகுமா மிகாதா? உருவகத்தில் வல்லினம் மிகும். எழுவாய் தொடரில் வல்லினம் மிகுமா மிகாதா அப்படின்னு கேட்டால் எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது. எதிர்மறை பெயரச்சத்தின் பின்னாடி வல்லினம் மிகுமா மிகாதா? பெயரச்சமாக இருந்தாலும் சரி, எதிர்மறை பெயரச்சமாக இருந்தாலும் சரி, ரெண்டுலேயுமே வல்லினம் மிகாது. அதே மாதிரி எதிர்மறை சொற்கள் வந்தது நீ அல்ல, பார்த்தது நான் அல்ல, நான் படித்த புத்தகம் இது அல்ல, இப்படிலாம் வந்து நம்ம பேசுகிறோம். இந்த இடத்துல வந்து சரியான தொடரா அப்படின்னு கேட்டால் இது சரியான தொடர்கள் கிடையாது. எதிர்மறை வினைமுற்றுகள் வந்து பல இருக்குது. அவற்றை இடமறிந்து பயன்படுத்த வேண்டும். இடம் அப்படின்னு சொல்கிறது தன்மை, முன்னிலை, படர்க்கை அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்களை தான் சொல்கிறாங்க. தன்மை ஒருமையாக இருந்துச்சுன்னா நான் நான் அல்லேன் அப்படின்னு பயன்படுத்தணும். தன்மையில் பன்மை சொல்லாக இருந்துச்சுன்னு சொன்னால் நாம் அல்லோம் அப்படிங்கிற சொல்ல வந்து பயன்படுத்தணும். அதே மாதிரி முன்னிலை ஒருமையில் வந்து நீ அல்லை அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்தணும். முன்னிலையே பன்மையாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீவிர் அல்லீர் அப்படின்னு சொல்ல பயன்படுத்தணும். இதே படர்க்கை ஆண்பாலாக இருந்துச்சுன்னா அவன் அல்லன், பெண்பாலாக இருந்தால் அவள் அல்லல், பலர்பாலாக இருந்துச்சுன்னா அவர் அல்லர் அப்படின்னு வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். அவன் அல்லன், பெண்பாலாக இருந்தால் அவள் அல்லல், பலர்பாலாக இருந்தால் அவர் அல்லர், ஒன்றன் பாலாக இருந்துச்சுன்னா அது அன்று, பலவின் பாலாக இருந்துச்சுன்னா அவை அல்ல. இந்த வார்த்தைகளை வந்து நம்ம இங்கே பயன்படுத்திட்டு இருக்கோம். அதே பார்த்தீங்கன்னா வேறு உண்டு இல்லை ஆகியவை, இந்த வேறு உண்டு இல்லை ஆகியவை மூன்று இடத்திற்கும் ஐம்பாலுக்கும் பொதுவான சொற்கள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூவிடம்னா என்ன? தன்மை, முன்னிலை, படர்க்கை அப்படின்னு சொல்கிறோம். தன்மை, முன்னிலை, படர்க்கை. இதை வந்து நம்ம சொல்கிறோம். ஐம்பால் வந்து உங்களுக்கு தெரியும், ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால்னு சொல்லிட்டு 5 பால்கள் சொல்கிறோம். இது எல்லாத்துக்கும் வந்து வேறு உண்டு இல்லை அப்படிங்கிற சொற்கள் பொதுவான சொற்கள். பின்வரும் தொடர்கள் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை செய்தது நான் அன்று அப்படிங்கிறது சரியான சொல்லா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இந்த இடத்துல வந்து நான் அல்லேன் அப்படிங்கிற சொல்ல வந்து நம்ம இங்கே பயன்படுத்துகிறோம். பானையை உடைத்தது கண்ணன் அல்ல அப்படின்னு சொன்னால் கண்ணன் அல்ல அப்படிங்கிறது இதில் வரும், அக்ரிநிலை வரும். அப்போ கண்ணன் அப்படிங்கிறது உயர்திணை சொல்லா இருக்கிறதுனால நம்ம வந்து இங்கே அல்லன் அப்படிங்கிற சொல்ல வந்து பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அல்லை அப்படின்னு வந்திருக்கு. அல்லை அப்படிங்கிற சொல் வந்து அக்ரிணைக்கு பொருந்தாத சொல். மல்லிகை அப்படிங்கிறது ஒரு அக்ரிணை, அதனால் அன்று அப்படிங்கிற சொல்ல வந்து நம்ம இங்கே பயன்படுத்துகிறோம். சித்தர்கள் செயற்கையை விரும்பியவர்கள் அல்லோம் அப்படின்னு சொல்கிறது தவறு. அல்லர் அப்படின்னு சொல்லக்கூடிய சொல் தான் வந்து சரியான சொல். சித்தர்கள் செயற்கையை விரும்பியவர்கள் அல்லர். பகைவர் நீவிர் அல்லர் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இது வந்து படர்க்கை சொல்ல நம்ம சொல்லிட்டு இருக்கோம். பகைவர் நீவிர் அப்படிங்கிறது அப்படிங்கிறது வந்து முன்னிலை சொல்ல இருக்குது. முன்னிலை பன்மை அப்படின்னு வரும்போது அல்லீர் அப்படிங்கிற சொல்ல வந்து நாம் இங்கே பயன்படுத்துகிறோம். அதே சரியான எதிர்மறை சொற்களை வந்து
கொண்டு நிரப்புக அப்படின்னு சொல்லிட்டு சில கோடிட்ட இடங்களை கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தாங்கள் படிக்க வேண்டிய புத்தகங்கள் அப்படிங்கிறது அக்ரிணை அப்படிங்கிறதுனால இவை அன்று அப்படிங்கிற சொல்ல வந்து இங்கே பயன்படுத்துகிறோம். உங்களோடு வருவோர் நாம் அல்லோம். உங்களோடு வருவோர் இப்படி சொல்லும் போதே, உங்களோடு வருவோர் சொல்லும் போதே நமக்கு அது வந்து என்ன சொல்லுது, உயர்திணை அப்படிங்கிறது வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதனால நாம் அல்லோம் அப்படிங்கிற வார்த்தை இங்கே பயன்படுத்துகிறோம். மணிமேகலை செல்வ வாழ்வை விரும்பியவள் அப்படின்னா இந்த இடத்துல மணிமேகலை அப்படிங்கிறது படற்கை முன்னிலை ஒருமை அப்படின்னு வர்றதுனால, படற்கை பெண்பாலாக இருக்கிறதுனால மணிமேகலை செல்வ வாழ்வை விரும்பியவள் அல்லல். மணிமேகலை செல்வ வாழ்வை விரும்பியவள் அல்லல். இது வந்து படற்கை பெண்பாலில் வர்றதுனால. ஈ மொய்த்த பண்டங்கள் உடலுக்கு நன்மை செய்வன அல்ல. இது வந்து ஈ மொய்த்த பண்டங்கள் அப்படிங்கும்போதே அது ஒரு அக்ரிணை. அதை வந்து நம்ம நன்மை செய்வன அல்ல அப்படிங்கிற வார்த்தையால் பயன்படுத்துகிறோம். இந்த நிலத்துக்கு உரிமையாளர் அல்லை அப்படிங்கிற சொல்ல கொண்டு இங்கே முடிஞ்சிருக்கிறதுனால நம்ம முன்னாடியே பார்த்தோம், அல்லை அப்படிங்கிறது முன்னிலை ஒருமையில் வரக்கூடியது. இந்த நிலத்துக்கு உரிமையாளர் நீ அல்லை அப்படிங்கிற உயர்திணை சொல்ல வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். ஏன்னா நிலத்தோட உரிமையாளர் வந்து ஆடவோ இருக்க போகிறதில்ல, ஒரு உயர்திணை மனிதனாக தான் இருப்போம். அதை வந்து அல்லை அப்படிங்கிற சொல் கொண்டு முடிச்சிருக்கிறதுனால அந்த இடத்துல நீ அப்படிங்கிற சொல்ல வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். நன்றி.